Hello my dear AJ or AJ friends family, speak to the AJ. This channel name is AJ of all time. இன்னைக்கு நம்ம வந்து சோலோ லெவலிங்கோட சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டாக ஒரு நோபிட்டோ ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2K வியூவர்ஸ் வந்திருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஸோ கைஸ், எனக்கு டிஸ்டர்பாக இருந்த சீன்ஸ்லாம் நான் வந்து கொடுக்கல. ஏன்னா சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான அனிமி. அதாவது மேன்வா பொறுத்த வரைக்கும் 34வது எபிசோடில் தான் சீசன் 2 எபிசோடே வருது. நம்ம சஞ்சனு பார்த்தீங்கன்னா ஷாக்காக மண்டி போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த ஸ்டாச்சுவில் என்ன எழுதிருக்குன்னா, காடுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அப்போ தான் உங்களோட உயிரோட இருங்க. ஸோ சஞ்சனு பண்ணோடனே அந்த லேசர் பீம் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதாவது அந்த லேசர் இதை பார்த்து நம்ம சஞ்சனுக்கும் புரிஞ்சிடும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கீ அர்த்தம் இருக்குன்னு. ஸோ எல்லாரையும் அதே மாதிரி பண்ண சொல்லுவாங்க. எல்லாரும் ஓகேன்னு சொல்லி சஞ்சனு பண்ணுற மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் சஞ்சனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கதான் செய்யும், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் அந்த ஸ்டாச்சுல தான் இருந்திருக்கே தவிர இது ஒன்றும் ரியல்ல இல்லை. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம் தான். அதே மாதிரி எல்லாரும் பண்ணிடுவாங்க கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாச்சும் ஒரு ஸ்மைலி கொடுக்கும் பாருங்க. அந்த ஸ்மைல் தான் இதில் இருக்கிற ஒரு குல்பமான சீனே. வெறித்தனமாக இருக்கும். சும்மா வெங்காயத்தை உரிக்க விட்டு தக்காளியை தெறிக்கி விட்ட மாதிரி இருக்கும் இந்த ஒரு சீன் தான். ஏன்னா அந்த ஒரு ஸ்டாச்சு ஸ்மைலிங் வீடியோ தான் எல்லாருமே இப்போதைக்கு ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது செம்ம மாசாக இருக்கும். இதை போய் மட்டும் நீங்கள் தனியாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சனுக்கு ஒரு உள்ளேருந்து ஒரு பயம் வரும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் பயம் வரத்தனை செய்யும். அதுக்கப்புறம் சஞ்சனு பார்த்தீங்கன்னா அதாவது சஞ்சனுவோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சோலோ லெவலிங்கோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு மேன்வா, இது வந்து புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இதே ஒரு அனிமி வீடியோவாக இருந்தால் புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக எபிசோட்ஸாக வரும். எனக்கு வந்து இது ரெக்கார்ட் பண்ண டைம். நீங்கள் வந்து எனக்கு இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷன் வரும். நீங்கள் இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 50 வியூஸ் இல்லாட்டினா ஒரு 50 லைக்ஸை தாண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சோலோ லெவலிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது சாப்டர் 3 and 4 தான் போயிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோவை திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அது நடந்து வந்துகிட்டு இருக்க எல்லா ஸ்டாச்சுவும் முன்னாடி மூவ் ஆகுது. முன்னாடி ஒரு ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் ஸ்டோன். அந்த ஸ்டோனில் யாராவது ஒருத்தர் உயிர் இறந்தால் மட்டும்தான் மற்றவங்களால வெளியே போக முடியும். ஸோ சஞ்சனுவும் வந்து தன்னால் எது பிரயோஜனமும் இல்லை, இவங்களுக்காவது ஃபேமிலி இருக்குது, வெளியே போனால் இவங்களாவது திறமையாக இருப்பாங்க சொல்லி நம்ம சஞ்சனு அவரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க அவசரப்பட்டு முதலே ஓடிடுவாங்க வெளியே. நம்ம சஞ்சனு சொல்லுவாங்க, நோ போகாதீங்க, நீங்க கண்டிப்பா இறந்துருவீங்க. ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி அவங்க தலை தனியா உருண்டு விழுந்துரும். ஸோ சஞ்சனு சொல்றதை கேட்கணுங்கிறது இன்னொரு முடிவாயிரும் உங்களுக்கு. சஞ்சனு கரெக்டா அந்த ஸ்டோன்ல போய் அவரை நின்றுவார். ஏன்னா சஞ்சனுவா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது ஒரு ஸ்டாச்சு தான். ஸோ சஞ்சனு அட்டாக் பண்ண அந்த காட் பாத்தீங்கன்னா சஞ்சனுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல இதாயிரும். எல்லாரையும் சஞ்சனு சொல்லுவார், நீங்க எல்லாரும் போயிருங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு. ஸோ இவங்க மட்டும் இல்ல, சஞ்சனு நீ வந்துரு, நம்ம எல்லாரும் ஒன்னாவே வெளியே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பக்கத்துல இருந்தவர்கிட்ட நீங்க அவங்களை கூப்பிட்டு போயிருங்க அப்படிங்கும்போது ஒரு நாக்கு வச்சு அவங்கள மயம் கட்டிச்சு அப்படி தூக்கிட்டு ஓடிவாங்க. ஸோ அங்கங்க எக்ஸ்பிளனேஷன் தப்பாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வீடியோ. இதை வந்து நான் கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் போட்டுருந்தேன், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்கள அவங்க வந்து இப்போ அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம சஞ்சனுவை அந்த ஸ்பியர் வச்சுக்கிற அந்த ஒரு கார்டியன் ஸ்டாச்சு அப்படியே குத்தி ஸ்ட்ரைட் அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்டோன் மேல அப்படியே அந்த போட்டுரும். நம்ம சஞ்சனுவுக்கு ஒரு பதட்டம். நம்ம சஞ்சனுவுக்குள்ள என்ன தெரியுமா தோணும், திரும்ப நான் வந்தா கன்ஃபார்ம் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சஞ்சனுவோட பார்வை இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம்ல தான் சஞ்சனு பாத்தீங்கன்னா அவைக்கன் ஆயிருப்பாரு. செகண்ட் அவைக்கன்ங்கிறது ஒன்றும் பெரியலாம் விஷயம் இல்லைங்க. ஒருத்தர் பிறக்கும் போது ஒரே ஒரு வாட்டி தான் சூப்பர் பவரோட அவைக்கன் அவர் 2வது வாட்டி அவைக்கன் ஆகுறாங்கன்னா அது செகண்ட் அவைக்கன். அந்த 2வது வாட்டி அவங்க அவைக்கன் ஆகுறாங்கன்னா அது ஒரு பயங்கரமான அவைக்கன் பவராக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம சஞ்சனுவோட பவர். நம்ம சஞ்சனு கிட்ட ஷேடோ ஆர்மிஸ் இப்படி எக்கச்சக்கமான பவரை கொடுத்து சோலோ லெவலுக்கு உருவாக்கி நம்ம சஞ்சனுவை கொடுத்துருப்பாங்க. சீசன் 2ல கூட லாஸ்ட் ஒரு பி ரேங்க் கேட்டுக்குள்ள போவாங்க. ஆனா அது கரெக்ட்ல ஒரு ரெட் ரேங்க் கேட்டா மாறிடும். அதாவது ஒரு ரெட் கேட்டுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கேட்டுன்னு தான் சொல்லப்படுது. அதை மட்டும் தான் அப்படி கொடுத்துருக்கு. சரி, இப்ப சஞ்சனுவை எல்லாருமே இப்போ கொல்ல வருவாங்க அந்த ஸ்டாச்சு எல்லாமே. அப்ப நம்ம சஞ்சனுவுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், எஸ் ஆர் நோ. சஞ்சனு அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கிற படிச்சுட்டு உடனே ஓகே கொடுத்து அந்த நோட்டிபிகேஷனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அக்செப்ட் பண்ணனால அவங்க வந்து அவங்கள சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ ஆகும். ஒரு ஹோலி லைட் பட்ட எப்படி க்ளோ ஆகுமோ அந்த மாதிரி அவர் சுத்தி க்ளோ ஆகுது. எல்லா ஸ்டாச்சுவும் அப்படியே நிக்குது. அதோட இந்த ஒரு இதை நான் முடிச்சு சாப்டர் 5 and 6 நான் போடுறேன். தேங்க்யூ, பை காய்ஸ். உங்களை நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.